ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நிஷா ஜெஷித். இன்றைக்கி சுட சுட இட்லிக்கு ஒரு சூப்பரான புதினா சட்னி பண்ணலாம். அந்த சட்னி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கின உடனே கொஞ்சம் ஆனியனும் ஒரு பச்சை மிளகாய் போதும். போட்டு ரொம்ப வதக்க தேவையில்ல. மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ரொம்ப நீங்கள் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் வதக்கின உடனே நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி சேர்த்தா போதும். சேர்த்து அதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற புதினா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். கொஞ்சம் நான் இன்றைக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த புதினா கொத்தமல்லி நல்லாவே வதங்கணும் எண்ணெயில். பூண்டு நான் முன்னாடி சேர்க்க மறந்துட்டேன், அதனால தான் நான் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கின உடனே பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு சூடு நல்லா ஆறணும். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த சட்னி நீங்கள் தாளிப்பு கொடுக்காம சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம தாளிப்பு கொடுப்போம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்ச உடனே சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி சுட சுட இட்லி கூட ஒரு ஆம்லெட் சூடாக போட்டு அந்த சட்னியை வச்சு அந்த இட்லியை சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.